Good morning students. Welcome to your social class. So நம்ம பார்த்துட்டு இருக்க லெசன் லித்தோஸ்பியர் பார்ட் 2 எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெதர் ஒரு பார்ட்டு, அதே மாதிரி கிராடேஷன் அப்படின்றது இன்னொரு பார்ட்டு. ஸோ வெதரில் அதோட டைப்ஸ் பார்த்துருக்கோம். கிராடேஷன் அப்படின்றது லேண்ட் ஃபீச்சரில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் தான் கிராடேஷன். ஸோ இதில் ஒன் ஆஃப் த நிறைய நேச்சுரல் ஏஜென்ட்ஸ் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. அதில் ரிவர் அப்படின்ற ஒரு ஏஜென்ட் பற்றி நம்ம முடிச்சிருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது கிளாசியர்ஸ். ஸோ a glacier is a large mass of ice that moves slowly over the land from its place of accumulation. ஸோ கிளாசியர் அப்படின்றது உங்களுக்கு பனி அப்படின்றது தெரியும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு லார்ஜ் மாஸ் ஆஃப் ஐஸ், சரியா? ஸோ இது வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகும். எப்படி பனி வந்து மூவ் ஆகும் அப்படின்னா, அது வந்து ரிவராக ஃபார்ம் ஆகி அது வந்து மூவ் ஆகும். ஸோ அதனால் வந்து அது என்ன சொல்லலாங்க அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் எ ரிவர் ஆஃப் ஐஸ், சரியா? ஸோ த பிளேஸ் ஆஃப் அக்குமுலேஷன் இஸ் கால்ட் ஸ்னோஃபீல்டு. ஸோ அந்த கிளாசியர் வந்து அக்குமுலேட் ஆகக்கூடிய பிளேஸு. ஸோ பிளேஸ் ஆஃப் அக்குமுலேஷன் இஸ் கால்டு ஸ்னோ ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் த ஹைட் அபவ் விச் there is a permanent snow cover in the higher altitude or latitude is called snow line. ஸோ அது ஃபார்ம் ஆகக்கூடிய ஹைட்டை பொறுத்து அது வந்து பெர்மனன்ட் ஸ்னோ கவர் அண்ட் ஹையர் ஆல்டிடியூட் ஆர் லேட்டிடியூட் இஸ் கால்ட் அஸ் ஸ்னோ லைன் அப்படி சொல்லிட்டு அதை கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹையர் த லேட்டிடியூட் லோவர் த ஸ்னோ லைன் ஃப்ரம் சீ லெவல். ஸோ அது எப்படி வந்து இருக்கும் அப்படின்னா, ஒரு மவுண்டெயின்ஸில் வந்து அது ஃபார்ம் ஆகிட்டு கடைசியில் அதுவுமே வந்து ஒரு ரிவராக கன்வெர்ட் ஆகும்போது சீயோடு தான் போய் அது மிங்கிள் ஆகும், சரியா? ஸோ அதான் சொல்கிறாங்க. அடுத்து, ஸோ த கிராஜுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்னோ இன்டு கிரானுலர் ஐஸ் இஸ் கால்ட் ஃபின் ஆர் நீவ் அண்ட் ஃபைனலி இட் பிகம்ஸ் சாலிட் கிளாசிக்கல் ஐஸ், சரியா? ஸோ த கிராஜுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்னோ இன்டு அ கிரானுலர் ஐஸ். அப்போ அந்த கிரானுலர் ஐஸாக இருக்கிறது கன்வெர்ட் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவல் ஃபோன் அல்லது நீவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கடைசியில் மறுபடியும் அது வந்து பனி ஒரு குளிர் வந்து ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, மறுபடியும் சாலிடாக மாறக்கூடிய சான்சஸ் அதுக்கு இருக்குது. ஸோ இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எரோஷனல் landforms ஆஃப் கிளாசியர்ஸ். ஸோ கிளாசியர்ஸ் ஆர் பவர்ஃபுல் எரோசிவ் ஏஜென்ட்ஸு. ஸோ எரோஷனல் அரிப்பு அதாவது அந்த லேண்ட் ஃபீச்சரில் என்ன மாதிரியான அரிப்புகளை ஏற்படுத்தும் இது? சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எரோஷனல் landforms ஆர் சர்க்யூ, ஆர்டஸ், மேட்டர்ஹார்ன், யூ-ஷேப்டு வேலி, ஹேங்கிங் வேலி, ஃபியார்ட்ஸ் எக்ஸெட்ரா. இது எல்லாமே லேண்ட் ஃபீச்சரில் ஏற்படக்கூடிய எரோஷன்ஸ். மோஸ்ட் ஆஃப் தீஸ் கிளாசியல் ஃபீச்சர்ஸ் ஆர் பெர்மனன்ட்லி சீன் இன் கண்ட்ரீஸ் லைக் ஸ்விட்சர்லாண்ட், நார்வே எக்ஸெட்ரா. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எர்த்தில் இருக்கக்கூடிய நார்த் சைடில் இருக்கக்கூடிய நார்தர்ன் ஹெமிஸ்பியர் சொல்லுவோம் இல்லையா, அந்த லேண்டில் இருக்கக்கூடிய ஒரு பனி பிரதேசமான கண்ட்ரீஸு, அதுவும் சரி சவுத்லேயும் சரி இந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ இதுகளில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பெர்மனண்ட்டாகவே இந்த ஐஸ் க்யூப்னால் அந்த ஐஸ் வேலினால் வந்து ஃபார்ம் ஆன வேலிஸ் வந்து இருக்கும். எப்படி ரிவரோ அதே மாதிரி தான் இதுக்கும் லேண்ட் ஃபீச்சர் வந்து சேஞ்ச் ஆகுது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்க்யூ. ஸோ த கிளாசியர்ஸ் எரோட்ஸ் த ஸ்டீப் சைட் வால்ஸ் ஆஃப் த மவுண்டெயின்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் எ bowl-shaped armchair like depression. It is termed as a circle. ஸோ ஒரு சர்க்கிள் அப்படின்றது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும், சரியா? அது வந்து என்ன செய்யுது அப்படின்னா பவுல் ஷேப்பில் அதை ஆர்ச் மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுனால தான் அது சர்க்கியூன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆரிட்டி. ஸோ ஆர்டிஸ் ஆர் நேரோ ரிட்ஜஸ் ஃபார்ம் when two circular walls join together back to back and forms narrow knife like ரிட்ஜஸ், சரியா? ஸோ ஆர்டிஸ் அப்படின்றதும் இந்த கிளாசியர்ஸ்னால் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் தான். ஸோ வந்து என்ன செய்யும் அப்படின்னா பேக் டு பேக் அடுத்தடுத்து அது வந்து
ஃபார்ம் ஆகக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னா நேரோ நைஃப் மாதிரி அது இருக்கும். அது ஒரு கத்தி மாதிரி ஷார்ப்பாக வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது. அடுத்தது பிரமிடிக்கல் பீக். பிரமிட் அப்படின்றது உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ பிரமிடிக்கல் பீக்ஸ் ஃபார்ம் when 3 or more circuits meet together. For example, Matterhorns. ஸோ பிரமிடிக்கல் பீக் அப்படின்றது, பீக் அப்படின்னா சிகரம்னு தெரியும். பிரமிடிக்கல் பீக்ஸ் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபார்ம் ஆகக்கூடிய பீக்ஸ். அப்போ 3 சர்க்கியூ சேர்ந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் பிரமிடிக்கல் பீக். அடுத்தது யூ ஷேப்டு வேலி. ஸோ when the glacier moves down along a river valley, the valley further gets eroded deep and wide to form a U-shaped valley. அப்போ U-shaped valley அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா யூ ஷேப்பில், அதாவது அந்த ஷேப் பார்த்திங்க அப்படின்னா யூ ஷேப்பில் இருக்கும். அந்த ரிவர் வேலியில் எப்படி யூ ஷேப்டு வேலி, வி ஷேப்டு வேலி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஃபார்ம் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேங்கிங் வேலி. ஸோ தேர் ஆர் a valley eroded by tributary glacier and that hangs over the main valley. அப்போ tributary அப்படின்றது ஒரு மெயின் ரிவர் பிரியக்கூடியது. அப்படியே அந்த ட்ரிபியூட்டரியிலேருந்து பிரிஞ்சு ஃபார்ம் ஆகக்கூடியது தான் என்ன அப்படின்னா ஹேங்கிங் வேலி. சரியா? ஸோ கீழே உள்ள பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட் இஸ் சர்க்கியூ, வாட் இஸ் ஹார்ன், அண்ட் தென் வாட் இஸ் ஆர்டி, அண்ட் தென் ஹேங்கிங் வேலினா என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே உங்களுக்கு அது கிளியராக தெரியும். எப்படி நம்ம ரிவர் வேலிக்கு ஒரு பிக்சர் வைஸ் நம்ம அனலைஸ் பண்ணுவோம், அதே மாதிரி இதுவே வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். சரியா? ஸோ இந்த கீழே உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது செட்டில் ஆகக்கூடிய இடம். அடுத்தது ஃபிஜார்ட். ஸோ இதான் வந்து ஃபிஜார்டு பிக்சர் அதுக்குரியது. நெக்ஸ்ட்டு ஃபிஜார்ட்ஸ் ஆர் கிளாசிக்கல் வேலிஸ் that are partly submerged into the sea. ஃபிஜார்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த கிளாசியரோட ஒன் ஆஃப் த வேலி தான். அது வந்து எப்படி நம்ம டெல்டாயிக் ரீஜன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து சீயோட இந்த பனியாறுகள் வந்து கலக்கக்கூடிய இடம் தான் என்ன அப்படின்னா ஃபிஜார்ட். சரியா? அடுத்தது depositional landforms of glaciers. After getting eroded, fragments of rocks and boulders along with dirt from glacial debris gets deposited in the low-lying areas and form depositional features like moraines, tremblines, eskers, camas and outwash plains. ஸோ டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் கிளாசியர்ஸ் அப்படின்றது இந்த கிளாசியர்ஸ்னால் என்ன மாதிரியான டெபாசிஷன் வந்து உருவாகுது, அந்த லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தான் இந்த டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரிலாம் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு அதோட வெரைட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் இனிமேல் நம்ம வந்து அதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மொரைன்ஸ், ட்ரம்ப்ளைன்ஸ், எஸ்கர்ஸ், கேம்ப்ஸ் அண்ட் அவுட்வாஷ் பிளேன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இந்த மொரைன் பார்ப்போம். ஸோ மெட்டீரியல்ஸ் டெபாசிட்டட் பை கிளாசியர்ஸ் இஸ் கால்ட் மொரைன்ஸ். அப்போ பனினால் வந்து அது செடிமெண்ட் பண்ணும் இல்லையா, அதனால் செடிமெண்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ்க்கு பேர் தான் மொரைன்ஸ். சரியா? ஸோ பேஸ்ட் ஆன் த லொக்கேஷன் தே ஆர் கிளாசிஃபைட் இன்டு கிரவுண்ட் மொரைன், டெர்மினல் மொரைன் அண்ட் லேட்ரல் மொரைன். ஸோ அது செட்டில் ஆகக்கூடிய இடத்த பொறுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரவுண்ட் மொரைன், டெர்மினல் மொரைன் அண்ட் தென் லேட்ரல் மொரைன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஸோ கேட்டகரைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் அந்த மூணுமே வந்துட்டு இனி அடுத்து ஒன்றுனா என்ன அப்படின்றத பார்ப்போம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரம்ப்ளின் பேஸ்கெட் ஆஃப் எக் டோப்போகிராஃபி. ஸோ ட்ரம்ப்ளின்ஸ் அடுத்து ஃபார்ம் ஆகக்கூடிய டெபாசிஷனல் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்ளின்ஸு. ஸோ ட்ரம்ப்ளின்ஸ் ஆர் டெபாசிட்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் மொரைன்ஸ் தட் ரிசம்பிள்ஸ் கெயின்டு இன்வெர்டட் டீஸ்பூன்ஸ் ஆர் ஹால்ஃப் கட் எக்ஸ். ஸோ இப்போ ஒரு டீஸ்பூனோட ஹெட்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஹெட்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு எக் ஷேப்பில் இருக்கும். அதுவுமே என்ன அப்படின்னா சென்டராக கட் பண்ண ஒரு ஆஃப் ஷேப்டு எக் மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு பேஸ்கெட் ஆஃப் எக் மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடியது தான் இந்த ட்ரம்ப்ளின். அடுத்தது எஸ்கர்ஸு. ஸோ லாங் நேரோ ரிட்ஜஸ் கம்போஸ்ட் ஆஃப் போல்டர்ஸ், கிராவல் and sand deposited by streams of melting
water which run parallel to a glaciers are called eskers. ஸோ a long narrow ridges. சரியா, இது வந்து ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சாண்டை வந்து டெபாசிட் பண்ணிகிட்டே போகும், இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் வந்து என்ன செய்யும், அந்த ஐஸ் வந்து வாட்டராக மெல்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ரெண்டும் வந்து ஒரு பக்கம் இந்த சாண்டாக இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெல்ட் ஆகக்கூடிய வாட்டர் இருக்கும். இது ரெண்டும் பேரலாக போய்கிட்டு இருக்கும்போது ஃபார்ம் ஆகக்கூடியது தான் எஸ்கர்ஸ். சரியா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவுட்வாஷ் பிளைன். ஸோ அவுட்வாஷ் அப்படின்னாலே கடைசியில் அது டெபாசிட் ஆகக்கூடிய இடம், அவுட்வாஷ் அவுட்டர் ஏரியா. ஸோ அண்ட் அவுட்வாஷ் பிளைன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் கிளாசிக்கல் செடிமெண்ட்ஸ் டெபாசிட்டட் பை த மெல்டிங் ஆஃப் ஐஸ் at the terminus of a glacier. It appears as an extensive accumulation of sand, gravel and silt. ஸோ கடைசியில் அதாவது அந்த பனி ஆறுகள் வந்து கடைசியில் அது கலக்கக்கூடிய இடங்களில், அதாவது மண்ணோடையோ இல்லை அப்படின்னா கரடு முரடான கல் இல்லை அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விண்டு, அடுத்த நேச்சுரல் ஏஜென்ட்டு. ஸோ நம்ம ரிவர் முடிச்சிட்டோம், கிளாசியர்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஏஜென்ட் பார்த்தீங்க அப்படின்னா விண்டு. ஸோ விண்டு அப்படின்றது காற்று அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ when air blows horizontally at or near the earth surface is called wind. சரியா, ஸோ விண்டுக்கான டெஃபனிஷன் இது. ஸோ the erosional, transportational and depositional action of wind is predominant in arid regions. So this is called as aeolian process. Aeolian process. ஸோ விண்டு அப்படின்றது ஒன் ஆஃப் த எரோஷனல், டிரான்ஸ்போர்ட்டேஷனல் அண்ட் தென் டெபாசிஷனல். வந்து மண்ணரிப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா முதல்ல என்ன செய்யும் அப்படின்னா அந்த காற்று மூலமாக மண்ணை ஃபுல்லாக என்ன செய்யும், ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துக்கு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும், அதை போய் இன்னொரு இடத்துல செடிமெண்ட் பண்ணும். சரியா, இதுதான் அதோட கேரக்டர். ஸோ எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் விண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் த எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் விண்ட் ஆர் மஷ்ரூம் ராக்ஸ் அண்ட் தென் இன்சல்பர்க்ஸ் அண்ட் யார்டாங்ஸ். சரியா, இது வந்து அதனால் ஏற்படக்கூடிய எரோஷனல், அதாவது அரிப்பினால், இந்த காற்றோட அரிப்பினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ஸோ அது வந்து 3 வெரைட்டி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு மஷ்ரூம் ராக். ஸோ மஷ்ரூம் ராக் அப்படின்றது, மஷ்ரூம் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து ஹெட்டு மாதிரி ஒரு குடை மாதிரி வந்துட்டு ஹெட் பார்ட்லேயும் நடுவில் வந்து ஒரு இது மாதிரி இருக்குமோ, அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி மணலில் வந்து மஷ்ரூம் மாதிரி மாற்றுறதுனால தான் இது வந்து மஷ்ரூம் ராக் சொல்கிறாங்க. ஸோ ராக்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் layers. When a rock's bottom is soft, the sand-laden winds blow against it and wear it down. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மண்ணோட அடர்த்தி பார்த்திங்க அப்படின்னா சாஃப்டாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு, அதாவது அடியில் தான் என்ன செய்யும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக த்ரூ த விண்டு மூலமாக என்ன செய்யுது அப்படின்னா மூவ் ஆகுது. ஸோ பை த கான்ஸ்டன்ட் வியரிங் டவுன் ஆக்ஷன் ஆஃப் த விண்ட், த பாட்டம் கெட்ஸ் eroded away to form a mushroom like structure. ஸோ இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி வந்து அது ரெகுலராக வந்து அந்த ப்ராசஸ் நடக்கும்போது அது என்னவா மாறிடுது அப்படின்னா மஷ்ரூம் ஷேப்பில் மாறிடுது. அதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு மஷ்ரூம் ஷேப்பில் மாறிடுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் எ மஷ்ரூம் ஆர் பெடஸ்டல் ராக். மஷ்ரூம் ராக்குக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பெடஸ்டல் ராக். ஸோ சச் ராக்ஸ் ஆர் ஃபவுண்ட் நியர் ஜோத்பூர் இன் ராஜஸ்தான். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு டெசர்ட் ரீஜன். அங்கே தான் வந்துட்டு இந்த சாஃப்டாக இருக்கக்கூடிய மணல்கள் வந்து இருக்கும். ஸோ அங்கே தான் இந்த மாதிரியான நம்ம மஷ்ரூம் ராக்ஸை நம்ம பார்க்க முடியும். சரியா, ஓகே. அடுத்தது இன்சல்பர்க்ஸ். ஸோ இன்சல்பர்க் இஸ் அ ஜெர்மன் டேம். மஷ்ரூம் ராக் பார்த்துட்டோம், அடுத்தது தான் இந்த இன்சல்பர்க்கு. இது வந்து இன்சல்பர்க் அப்படின்றது ஒரு ஜெர்மன் டேர்ம் விச் மீன்ஸ் அண்ட் ஐலேண்ட் மவுண்டெயின். ஸோ இதுக்கு பேர் என்ன, இது வந்து
இன்சல்பர்க் அப்படின்னா அதுக்கு பேர் ஐலேண்ட் மவுண்டெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கான். ஐலேண்ட் அப்படின்னா தீவுன்னு சொல்லுவோம். அது வந்து தனியாக ஒரு 4 பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இது வரைக்கும் தீவுன்னு படிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா 4 சைட் வாட்டர் 1 சைட் லேண்ட் படிச்சிருப்பீங்க. இங்கே ஐலேண்ட் அப்படின்றது சுற்றி வந்து லேண்டாக இருக்கும். ஆனால் அது நடுவில் பக்கத்தில் எந்த ஒரு மலையுமே இல்லாமல் இது வந்து மவுண்டைன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ செர்டைன் ஹார்ட் ராக்ஸ் லைக் இக்னியஸ் ராக்ஸ் ஆர் மோர் ரெசிஸ்டன்ட் டு விண்ட் ஆக்ஷன். ஸோ இக்னியஸ் ராக்ஸ் தான் இந்த மாதிரி அது மாறி விண்ட் ஆக்ஷன்னால் அது சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சச் ஐசோலேட்டட்னா தனிமைப்படுத்தப்பட்ட ரெசிடுவல் ஹில்ஸ் ரைசிங் அப்சர்வ்ட்லி ஃப்ரம் their சரௌண்டிங்ஸ் ஆர் டேர்ம்ட் ஆஸ் இன்சல்பர்க்ஸ். சரியா, அதான் அந்த இன்சல்பர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உலுரு ஆர் ஏஎஸ் ராக்ஸ் ஆஸ்திரேலியா. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரியான மவுண்டெயின்ஸ் எல்லாம் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிளாக தான் இந்த பிளேசஸ் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம மஷ்ரூம் ராக்ஸ் பார்த்த மாதிரி இது வந்து ஒன் ஆஃப் த வெரைட்டி. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா யார்டங். ஸோ இன் arid regions certain rocks have hard and soft layers arranged vertically. When the winds blow over these rocks, இது வந்து யார்டங் அப்படின்றது ஹார்ட் அண்ட் சாஃப்ட் லேயர் அரேஞ்ச் வெர்டிக்கலி. அரைட் ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஹார்ட் அண்ட் சாஃப்டாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ கெட் எரோடட் லெவலிங் irregular crest. These are called யார்டங்ஸ். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து அந்த விண்டோட சுழற்சினால் என்ன செய்யுது அப்படின்னா அந்த ஒரு தனிப்பட்ட மவுண்டைன் மாதிரி ஃபார்ம் ஆனாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு கோன் ஷேப்பில் அது வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதனால தான் அது வந்து யார்டங்ஸ் அப்படின்ற பேரில் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரீஜன்ஸுமே நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நம்ம இந்த டெசர்ட் ரீஜனில் இருக்கக்கூடிய பிளேசஸில் நம்ம இந்த மாதிரி பிளேசஸையும் நம்மளால் பார்க்க முடியும். சரிங்களா, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் பிகாஸ் ஆஃப் த விண்டு. சரிங்களா, அடுத்தது டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் விண்டு. ஸோ என்ன மாதிரியான செடிமெண்ட்ஸ் அது கொடுக்கும் விண்டு மூலமாக. ஸோ சம் ஆஃப் த டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆர் சாண்டன்ஸ், பார்ச்சான்ஸ் அண்ட் லோஸ். ஸோ சாண்டன் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இன் டெசர்ட்ஸ் டியூரிங் சாண்ட் ஸ்டோம்ஸ். ஸோ ஸ்டோம் அப்படின்னா வந்து புயல்னு தெரியும். ஸோ சாண்ட் ஸ்டோம் அப்படின்றது அந்த மணல் வந்து என்ன செய்யும் அப்படின்னா காற்றுனால வந்துட்டு பறக்க ஆரம்பிக்கும். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாண்ட் ஸ்டோம் சொல்லுவாங்க. விண்ட் கேரிஸ் லோட்ஸ் ஆஃப் சாண்ட். ஸோ அந்த காற்று என்ன செய்யும் அப்படின்னா நிறையா மணலை வந்து காற்று மூலமாக அது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும். when the speed of wind decrease huge amount of sand gets deposited. அப்போ அந்த காற்று வேகமாக போகும்போது அந்த மண்ணும் சேர்ந்து போகும். ஆனால் அந்த காற்றோட வேகம் குறைஞ்சிச்சின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் அது கீழே விழுந்து ஒரு டெபாசிட்டை கொடுத்துரும். ஸோ தீஸ் மவுண்ட்ஸ் ஆர் ஹில்ஸ் ஆஃப் சாண்ட் ஆர் கால்ட் சாண்ட் டன்ஸ். ஸோ இப்படி மண் காற்றுனால போய் ஒரு இடத்துல டம்ப் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சாண்ட் டன்ஸு. ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாண்டன்ஸு. அந்த சாண்டன்ஸில் நிறையா வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்த டெபாசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ச்சான். ஸோ பார்ச் ஆர் ஐசோலேட்டட் crescent shaped sand dunes. ஸோ crescent அப்படின்றது ஒரு பிறை நிலவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஆஃப் சர்க்கிள் அப்படின்றது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது தான் இந்த பார்ச்சான். ஸோ தே ஹாவ் gentle slopes on the windward side and steep slopes on the leeward side. சரியா? ஸோ பார்ச்சால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டுவார்டு, இன்னொன்று வந்து லீவார்டு அப்படி சொல்லுவாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு ஜென்டிலாகவும் இன்னொரு பக்கம் வந்து ஸ்டீப் ஸ்லாப்ஸாகவும் அது ஃபார்ம் ஆகிருக்கும். விண்டுவார்டு அப்படின்றது அந்த காற்றோட டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய டைரெக்ஷனை தான், அந்த சைடை தான் என்ன சொல்லுவாங்கன்னா விண்டுவார்டு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் சைடில் இருக்கக்கூடியதை லீவார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த பார்ச்சான்ஸ் அப்படின்றதுமே வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இது வந்து ஒன் ஆஃப் த டெபாசிஷனல் ஃபார்ம்ஸ் ஆஃப் த விண்டு. சரியா? ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது டிரான்ஸ்வர்ஸ் டன்ஸு.
So transverse dents are asymmetrical in shape. So they are formed by alternative slow and fast wind that blow from the same direction. ஸோ அதாவது காற்று வந்து ஒரே டைரெக்ஷனில் இல்லாமல் அங்கிட்டு இங்கிட்டு மாற்றி மாற்றி அடிக்கும் போது அது வந்து அசிமெட்ரிக்கல் இன் ஷேப், அதாவது சிமெட்ரிக்கல் ஷேப்பில் அது வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா தெரியுது இப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட பல கோணங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஷேப் வந்து அது ஃபார்ம் பண்ணுது ஒரே டைரெக்ஷனில் இருக்கும் போது. சரியா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸு டென்ஸு. அடுத்தது லாங்கிடியூடினல் டென்ஸு, சீஃப் டென்ஸ் அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ லாங்கிடியூடினல் டென்ஸ் ஆர் லாங் narrow ridges of sand, so parallel to the prevailing winds. These dents are called sheaf in Sahara. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே ஒரே லைன் சிங்கிள் லைனில் லேயர் பை லேயராக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி இருக்கக்கூடியது வந்துட்டு இந்த லாங்கிடியூடினல் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து லோயஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோயஸ். ஸோ த டேர்ம் லோயஸ் ரெஃபர்ஸ் டு த டெபாசிட் ஆஃப் ஃபைன் சில்ட் porous sand over a vast region. So extensive loess deposits are found in northern and west China. So the pampas of Argentina, Ukraine and Mississippi Valley of the United States. இது வந்து அந்த மாதிரி லேண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து உருவாக்கக்கூடிய பிளேசஸ் இது. ஸோ லோயஸ் அப்படின்றதும் இந்த விண்டுனால் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த லேண்ட் ஃபீச்சர் தான். சரிங்களா? ஸோ இது மேக்ஸிமம் வந்துட்டு பெரிய பெரிய இந்த சஹாரா டெசர்ட்டு, ஸோ இந்த மாதிரி தார் டெசர்ட், இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெசர்ட் ரீஜன்ஸில் தான் அந்த மெயினாக வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு லேண்ட் ஃபீச்சர்ஸ் பிகாஸ் ஆஃப் த விண்ட் எரோஷன். சரிங்களா? அடுத்தது எக்ஸாம்பிள் ஒரு டொயினோ கொடுத்துருக்காங்க. ஸோ திக்னஸ் known deposit of loess is 335 meter found in Loess Plateau in China. ஸோ லோயஸ் பிளாட்டியோங்கிறது இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேவ். இது வந்து அனதர் நேச்சுரல் கிராடேஷன் ஏஜென்ட். ஸோ வேவ் அப்படின்றது அலை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸ்டெடி அப் அண்ட் down movement of surface water are called waves. So waves அப்படின்றதுக்கான definition. So we see waves are the most powerful agents of gradation and their erosional, transportational and depositional process are confined a very narrow belt along coastal areas. ஸோ வேவ்ஸ் அப்படின்ற அலைகள் அப்படின்னாலே கோஸ்டல் ஏரியாஸில் தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்றது தெரியும். ஸோ அதோடய ஒர்க்கு பார்த்திங்க அப்படின்னா வேவ்ஸாக கடல்லேருந்து வெளியில் வரும், வந்துட்டு எரோஷன், அதாவது மண்ணெரிப்பு அது இருக்கக்கூடிய பொருட்களை அரிச்சு எடுத்துகிட்டு என்ன செய்யும் அப்படின்னா அடுத்தடுத்துக்கு மூவ் பண்ணி உள்ளே கொண்டு போய் டெபாசிட் பண்ணும். எப்படி விண்டோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேவ்ஸ். ஸோ வேவ்ஸ்னால் என்ன மாதிரியான அரிப்புகள் வந்து ஏற்படுது, எரோஷனல் வந்து ஏற்படுதுன்னு பார்ப்போம். ஸோ சம் ஆஃப் த எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் sea waves are sea cliffs, sea cave, arch, stock, beach, bar and spit and wave cut platform. எல்லாமே ஒவ்வொரு ஃபீச்சர்ஸு. ஸோ வந்து நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷீ கிளிப்ஸு. ஸோ ஷீ கிளிப்ஸ் ஆர் ஸ்டீப் ராக்ஸ் formed when sea waves dash against them. So the rock gets eroded to form steep vertical walls. ஸோ sea cliffs பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டீப் ராக்ஸ் வந்து அதாவது அந்த கடலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாறைகளில் போய் என்ன செய்யும் அப்படின்னா அந்த அரிப்புகளை வந்து அது ஏற்படும். ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஒரு இடத்துல அந்த சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது அதை வந்து அதில் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த வேவ்ஸ்னால் ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச் வந்து உருவாகும், ஒரு அரிப்பு வந்து அதில் ஏற்படும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகக்கூடியதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
ஷீ கிளிஃப்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தது ஷீ கேவ். ஸோ ஷீ கேவ், கேவ் அப்படின்னா குகை அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ ஷீ கேவ் அப்படின்றதுட்டு prolonged a wave attack on the base of a cliff erode rock materials which result in the formation of caves. ஸோ அந்த கிளிப்ஸில் வந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக போகும்போது என்ன செய்யும் அப்படின்னா அந்த பாறைகள் வந்து அடியில் வந்து ஒரு கேவ்ஸ் மாதிரி ஒரு குகை மாதிரி அதை என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஃபார்ம் பண்ணிடும். அதனால தான் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷீ கேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சி ஆர்ச். ஸோ வென் டூ கேவ்ஸ் அப்ரோச் ஒன் another from either side of a headland and unite, they are form an arch. For example, Neil Island, Andaman and Nicobar. ஸோ ஷீ ஆர்ச் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு டூ கேவ்ஸ், சரியா, ரெண்டு குகை மாதிரி இருக்கக்கூடிய இதில் வந்துட்டு அது வந்து ஒரு தனி வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி அது ஃபார்ம் பண்ணக்கூடியதுனால தான் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷீ ஆர்ச். ஆர்ச்னால் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் இந்த ரெண்டு ஐலாண்டில் இருக்கக்கூடிய அந்த பாறைகளை சொல்கிறாங்க. அந்த பிக்சரே உங்களுக்கு கிளியராக தெரியும். ரெண்டு இடம் வந்து ஜாயிண்ட் ஆகி நடுவில் ஒரு ஆர்ச் ஷேப்பை உருவாக்குது. அடுத்தது ஷீ ஸ்டேக். So further erosion by waves ultimately leads to the total collapse of the arch. So the seaward portion of the headland will remain as a pillar of rock known as stack. For example, Old Man of Hoy in Scotland. So ஷீ ஸ்டாக்ன்றது என்ன அப்படின்னா எப்படி வந்துட்டு நம்ம இந்த ஆர்ச் ஷேப்பில் நம்ம சொன்னோமோ ஷீ ஆர்ச் சொன்னோமோ அது வந்துட்டு கடைசியில் வந்துட்டு தனித்தனியாக ஒரு பில்லர் மாதிரி ஒரு தூண் மாதிரி அது வந்து நிப்பாட்டிருச்சு, அந்த அரிப்பு வந்து ஒரு பாறையை வந்து மாற்றிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஷீ ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிளும் உனக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வேவ் கட் பிளாட்ஃபார்ம்ஸு. ஸோ ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஃபவுண்ட் அட் த foot of sea glyphs are called as wave cut platforms. Wave cut platforms is also referred as wave cut benches terrace. சரியா, wave cut platforms அப்படின்றது அந்த அலைகள்னால் என்ன செய்யுது அப்படின்னா அந்த கிளிப்ஸும் ஒரு சில அந்த பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது தனியாக வந்து ஒரு பிளாட்ஃபார்மே வந்து ஃபார்ம் பண்ணுது, ஒரு பெஞ்சஸ் மாதிரி வந்து அதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் வேவ் கட்டு பிளாட்ஃபார்ம்ஸ். சரிங்களா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் எல்லாமே எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் த வேவ்ஸு. ஸோ என்ன மாதிரியான டெபாசிஷன் அது கொடுக்கும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் திங் பார்த்திங்க அப்படின்னா பீச். ஸோ பீச் அப்படின்றது உங்களுக்கு நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ sand and gravel are moved and deposited by waves along the shore to form beaches. ஸோ பீச் அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த த்ரூ த வேவ்ஸ் மூலம் தான் அது வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் டாமினன்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க் ஆஃப் த சீ. ஸோ சீயோட மெயினான ஒர்க்கே என்ன அப்படின்னா இந்த பீச்சோட கன்ஸ்ட்ரக்ஷன் தான். சரியா, கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வரும்போது இப்படி வந்து அது வந்து நேச்சுரலாகவே ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது தான். ஸோ பீச்சஸ் வந்து உங்களுக்கு நிறையாவே தெரியும். இங்கே வந்து நிறையா பீச்சஸ் இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸாக ஜுஹு பீச் அலாங் டு மும்பை கோஸ்ட் அண்ட் பூரி பீச் இன் ஒடிசா அண்ட் மெரினா பீச் இன் சென்னை. ஸோ மெரினா பீச் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்ட்லேயே செகண்ட் லார்ஜஸ்ட்டு பீச் இன் த வேர்ல்டு. சரியா, அடுத்தது a bar. A bar is an elongated deposit of sand, shingle or mud found in the sea almost parallel to the shoreline. ஸோ ஷீஷோர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷீஷோர் லைனுக்கு பேரலாக இந்த வேவ்ஸ்னால் ஃபார்ம் ஆகக்கூடியது தான் இந்த பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பிட்டு. Spit is a ridge of embankment of sediment attached to the
லேண்ட் ஃபார்ம். ஸோ ஸ்பிட் அப்படின்றது உங்கள் பிக்சர்லேயே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த செடிமெண்ட் அட்டாச்டு டு த லேண்ட் on one end and terminating in open water on the other end. ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா டெர்மினேட் அட்டாச்டு வரையும், அதர் எண்டு வந்து இன்னொரு பார்ட்டாகவும் இருக்கக்கூடியது. ஓப்பன் வாட்டரோட அது வந்து அதர் எண்டில் வந்து இருக்கும். ஸோ ஸ்பிட்ஸ் ஆர் காமன் அட் த மவுத் ஆஃப் எஸ்டூரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் காக்கிநாடா ஸ்பிட். ஸோ இந்த பிக்சரில் இருக்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக உனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதோட நம்மளுக்கு இந்த லெசன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஓவர் ஆகுது. நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.